ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் ஓரத்தில் முருகன் கோயிலின் அருகே வாழ்ந்தாள் ஒரு பெண். அவளுக்கு ஒரு குறை மட்டும் இருந்தது. நீண்ட ஆண்டுகளாக அவளுக்கு குழந்தை இல்லை. ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு செல்வாள். கண்களில் கண்ணீர், கைகளில் பூக்கள், இதயத்தில் ஒரே வேண்டுதல்: முருகா, என் மடியில் ஒரு குழந்தை வேண்டும். அதற்காக நான் தவம் செய்வேன். அவள் பேசவில்லை, அவள் அழவில்லை. ஆனால் அவளது மௌனம் கூட ஒரு பெரிய பிரார்த்தனையாக இருந்தது. நாட்கள் மாதங்களாகின, மாதங்கள் ஆண்டுகளாகின. ஆனால் அவள் நம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் குறையவில்லை. ஒரு நாள் அவள் கோயிலில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தபோது மண்டபம் முழுவதும் ஒரு தெய்வீக ஒளி பரவியது. அவள் கண்களை திறந்தாள். அவள் முன் குழந்தை வடிவில் பாலமுருகன் நின்றான், மயிலுடன், மென்மையான சிரிப்புடன். அவள் அதிர்ந்தாள். கண்களில் கண்ணீர் வழிந்தது. முருகன் அவளிடம் மெதுவாக சொன்னான்: நீ கேட்டது எல்லாம் என் இதயத்துக்கு வந்துடுச்சு. அவன் கைகளில் ஒரு கைக்குழந்தை. அந்த குழந்தையின் முகத்தில் அமைதி, அருள், உயிர். முருகன் அந்த குழந்தையை அந்த பெண்ணின் கைகளில் வைத்தான். அவள் நடுங்கினாள். இது என் குழந்தையா என்று மனதிற்குள் கேட்டாள். அப்போது முருகன் சொன்னான்: ஆமாம், நானே வந்து உனக்கு இந்த குழந்தையை பெறுகிறேன். உன் தவமும் உன் நம்பிக்கையும் வீணாகப் போகாது. அந்த பெண் குழந்தையை அணைத்துக் கொண்டாள். அவளது கண்ணீரில் துக்கமில்லை, ஆனந்தம் மட்டும் இருந்தது. அடுத்த நொடி முருகன் அந்த ஒளியோடு மறைந்தான். ஆனால் அவளது மடியிலிருந்த குழந்தை அவன் சொன்ன வாக்குறுதியின் சாட்சி. இன்றும் நம்பிக்கையுடன் முருகனை அழைப்பவர்களிடம் அவன் தாமதமாக வந்தாலும் தவறாமல் வந்து சேர்வான். முருகனின் அருள்.